நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 272 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். திருவேங்கடமுடையானுடைய திருமஞ்சன வைபவத்தை தான் நாம் அனுபவிக்க கூடியிருக்கிறோம். அந்த அபிஷேகம், அதாவது திருமஞ்சன வைபவம் எல்லா வெள்ளிக்கிழமை காலையிலையும் நடக்கும். அதற்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க்காக நாளே பெருமாள் ரெடி ஆகிடுவார் அப்படிங்கிறத நேற்றைக்கு சொன்னேன். அதன் ஒரு பகுதியாக வியாழக்கிழமை காலையில் பெருமாளுக்கு நேத்திர தரிசனம் நடக்கும். வியாழக்கிழமை சாயங்காலம் பெருமாள் புஷ்பாங்கி சேவை சாத்திக்கிறார். அந்த புஷ்பாங்கி சேவையை பற்றி தான் நாம் இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். என்னன்னு பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், பலருக்கும் தெரிந்திராத சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, திருமலைங்கிறது ஒரு ஆச்சரியமான இடம். அந்த இடத்துக்கு பெருமாள் எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் நம்ம வெங்கடேஷ மங்களத்தில் இருக்கு. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ரம்யமான இந்த ஆச்சரியமான திருமலைக்கு மேலே பெருமாள் வைகுண்டத்தில் போர் அடித்ததுனால இந்த மலைக்கு மேலே வாசம் பண்ணுறார் அப்படிங்கிறது இந்த மங்கள ஸ்லோகம் சொல்கிறது. வைகுண்டத்தில் போர் அடிக்கிற அளவுக்கு திருமலையில் என்னமோ இருந்திருக்கு. இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இந்த இடம் பிடிக்கல, அந்த இடத்துக்கு நான் போகிறேன்னா அந்த இடம் இதோட பெட்டராக இருக்கணும். அப்படி என்ன சுவாமி திருமலையில் பெட்டராக இருக்குன்னா, எல்லாமே நன்னா இருக்கு. அங்கே பெருமாள் அனுபவிக்கிறதுக்குனே வந்திருக்கார். அந்த இடமே ஆனந்த நிலையம் அப்படின்னு தான் பெயரே. பரமானந்தமா நித்தியானந்தமா பகவான் அனுபவிக்கிறார். பெருமாளுக்கு எக்கச்சக்கமான உபச்சாரங்கள் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த புஷ்பாங்கி சேவை. வியாழக்கிழமை காலையில பெருமாளுக்கு நேத்திர தரிசனம் நடக்கும். அதாவது அவருடைய திருமுக மண்டலத்தில் இருக்கிற பெரிய நாமம் பச்சை கற்பூரத்தால் ஆன பெரிய திருமண், அந்த திருமணுடைய பெரும் பகுதியை வெட்டி எடுத்துடுவா. சின்னதாக நடுவில் அழகாக ஒரு நாமம் இருக்கும் கஸ்தூரி திலகத்தோட. அந்த வெட்டி எடுத்த பகுதியில் அந்த நாமத்தினுடைய பொடியெல்லாம் ஒட்டின்னு இருக்குங்கிறதுக்காக முகத்தை தைலம் சாத்திடுவா. அதனால் முகம் அப்படியே பளபளன்னு இருக்கும் தைலத்தோடைய அந்த மின்னலும் சேர்ந்து. அப்போ பெருமாளுடைய திருக்கண்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக சேவையாகும். பங்கஜ லோச்சனன் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ஒரு பெயர், அதாவது தாமரை கண்ணன். அந்த தாமரை கண்கள் நம்மளுக்கு நன்னா சேவையாகும். அந்த சேவைக்கு தான் நேத்திர தரிசனம் அப்படின்னு பெயர். அந்த நேத்திர தரிசனத்தின் பொழுதுதான் பெருமாளுக்கு நிறைய ஆபரணங்களை களைவா. அதாவது பெருமாள் பல ஆபரணங்கள் சூட்டின்னு இருக்கார். அதில் பெரும்பகுதியான ஆபரணங்களை களைதல் நேத்திர தரிசனத்தின் போது தான் நடக்கும். இது வியாழக்கிழமை காலையிலேருந்து சாயங்காலம், அதாவது சாயங்காலம் ஒரு 6-7 மணின்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் பெருமாள் ஃபுல்லாக நேத்திர தரிசனத்தையே தான் காட்சியளிப்பார். இந்த சாயங்கால மணியின் பொழுது பெருமாளுக்கு ஒரு ஆச்சரியமான சேவை, ஒரு ஆச்சரியமான வைபவம் நடக்கும். என்னன்னா, அவருடைய திருமேனி முழுக்க, நான் இப்போ பேசுறது மூலவர் திருவேங்கடமுடையானை பற்றி, கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள கற்சிலை திருமேனியாக இருக்கும் திருவேங்கடமுடையானை பற்றி. அந்த ஆச்சரியமான திருவேங்கடமுடையானுடைய திருமேனி ஃபுல்லா புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணுவா. என்ன சாமி டெய்லியே பூ போடுறாளே அப்படின்னா, இது அப்படி கிடையாது. அவருடைய ட்ரெஸ் ஃபுல்லாகவே புஷ்ப ட்ரெஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ அழகாக குட்டி 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 குட்டியான புஷ்பங்கள் நல்லா நெருக்கி கட்டி, அவ்வளோ அழகான அந்த திருமேனி ஃபுல்லாக புஷ்பம். நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் பாக்கியம் இருந்தால் கண்டிப்பாக போய் நீங்கள் திருமலையில் வியாழக்கிழமை சாயங்காலம் புஷ்பாங்கி சேவை பார்க்கணும். அதாவது லைஃப் டைமில் இந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாரும் அவசியம் கண்டிப்பாக வச்சுக்க வேண்டியது.
நம்ம என்னென்னமோலாம் பார்க்குறோம். அந்த படம் பார்க்கணும், இந்த இடத்துக்கு போகணும், ஃப்ரான்ஸுக்கு போகணும், இட்டாலிக்கு போகணும், ஜெர்மனிக்கு போகணும், இந்தியாவிலேயே அந்த மலையிலேருந்து அப்படி குதித்து பார்க்கணும், இந்த தண்ணிக்குள்ளே போய் பார்க்கணும், என்னென்னமோலாம் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளிட்டு இந்த நான் சொல்கிற சில விஷயங்களை முதல்ல லிஸ்ட்டு போட்டு பாருங்கோ. உங்களுக்கு ஆயுட்காலமே பத்தாது. அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பக்கம் போய் பார்க்கும். என்னென்னா, இந்த வியாழக்கிழமை சாயங்காலம் இந்த புஷ்பாங்கி சேவையை நீங்கள் திருமலையில் பார்க்கணும் பாருங்கோ. அதி ஆச்சரியமாக இருக்கும், வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. அந்த பெருமாளுடைய திருமேனியே ரொம்ப அழகு. அவருடைய கையழகு, காலழகு, முதுகழகு, மூக்கழகு எல்லாமே அழகு. அவ்வளோ அழகான ஒரு திருமேனியில் ரொம்ப அழகான புஷ்பங்களை அப்படியே சாத்தி அதை ஃபுல்லாக புஷ்பத்தாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாள். அதுக்கு தான் புஷ்பாங்கி சேவைன்னு பேர். திருமுடியிலிருந்து பாதாதி கேசாதி பாதம் ஃபுல்லாக புஷ்பம். அந்த புஷ்பத்தோடைய வாசனை நம்ம நின்று சேவிக்கிற இடம் வரைக்கும் அடிக்கும். நம்ம வந்து கருட மண்டபத்துக்கிட்ட தான் நின்று சேவிப்பேள். அவ்வளோ தூரம் அந்த புஷ்பத்தோடைய வாசனை அடிக்கும். அந்த அளவுக்கு பெருமாள் ஆனந்தமாக அந்த திருமலையில் என்ஜாய் பண்ணுறார். அந்த புஷ்பாங்கி சேவையில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, பெருமாள் எப்பொழுதுமே தன்னுடைய இடுப்புலேருந்து கால் வரைக்கும் சூரிய கட்டாரின்னு சொல்லப்படும் ஒரு பெரிய தங்க வாழ் சாத்திப்பார். இது எல்லா அலங்காரத்துலேயும் இருக்கும். டெய்லியே பெருமாளுடைய இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு நடுவில் ஒரு பெரிய வாள் இருக்கும். அதுக்கு சூரிய கட்டாரின்னு பேர். அந்த வாள் அநேகமாக நமக்கு சேவை ஆகாது எல்லா நாட்கள்லையுமே. ஏன் சுவாமி சேவையாகாது அப்படின்னா, அந்த வாள் மேலே அழகாக ஒரு பெரிய சரம் பூ சாத்திடுவா. எனவே அது நமக்கு சேவை ஆகாது. ஆனால் அந்த வாளை நம்ம நன்னா ஜம்முன்னு பார்க்கணும் அப்படின்னா அதே இந்த புஷ்பாங்கி சேவையில் தான் நடக்கும். இந்த புஷ்பாங்கி சேவையில் பெருமாள் நன்னா தொடையில் கை வச்சு ஜம்முன்னு நின்றுருப்பார். அப்போ அந்த வாளை சைடில் சாத்துவா. அந்த தள்ளி சைடில் வச்சுருப்பா அந்த வாளை. திருமலையில் பெருமாளுக்கு 3 ஆயுதங்கள் தான். ஒன்று சங்கம், சக்கரம், வாள். இந்த 3 தான் ஆயுதங்கள். அதில் இந்த வாள், அந்த சூரிய கட்டாரி, இது சூரியனே கொடுத்த வாள் பெருமாளுக்கு. அந்த சூரிய கட்டாரியை நன்னா சேவிக்கணும்னா அதுக்கு நீங்கள் புஷ்பாங்கி சேவை அன்றைக்கி தான் போகணும். வியாழக்கிழமை சாயங்காலம். அந்த சாயங்காலம் மணி ஆன உடனேவே பெருமாள் புஷ்பாங்கி சேவை ராத்திரி வரைக்கும் அதில் தான் காட்சி அளிப்பார். ரொம்ப திவ்யமான ஒரு சேவை, புஷ்ப அஞ்சலின்னே சொல்லலாம். இதை தவிர ராக அஞ்சலியிலையும் திருவேங்கடமுடியான் அனுபவிக்கிறார். என்ன சுவாமி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ தான் சொன்னேன் பெருமாள் அனுபவிக்கிறதுக்குனே வந்திருக்காருன்னு. அவர் எப்படியெல்லாம் இருக்கார், அவர் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத ஸ்ரீனிவாச கத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான கத்தியம் சொல்கிறது. கத்தியம்ங்கிறது ஒரு ஸ்டைல், இது ஒரு பொயட்டிக் ஸ்டைல்னு வச்சுக்கோங்க. சம்ஸ்கிருதத்தில் கத்தியம், பத்தியம் எல்லாமே ஒரு பொயட்டிக் ஸ்டைல். திருவேங்கடமுடியானுக்குனே ஒரு கத்தியம் இருக்குது. அந்த கத்தியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கத்தியம்னாலே யூஸ்வலாக எப்போவுமே கிடுகிடுன்னு சொல்கிறது தான் கத்தியம். அது ஒரு மாதிரி ஸ்டைல் இருக்குது அதுக்கு. நான் அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசினா அது ரொம்ப நேரம் ஆகும், அதனால் அதை பற்றி பேசலை. அதில் வெங்கடேஷ கத்தியம்னு சொல்லப்படும் ஸ்ரீனிவாச கத்தியம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கத்தியத்தில் பெருமாள் எந்தெந்த ராகங்கள்லாம் கேட்டு அனுபவிக்கிறார், சரச கானம், அந்த ராகத்தினுடைய அந்த கான ரசத்தை பெருமாள் எப்படி அனுபவிக்கிறார்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு பக்கம் புஷ்பத்தால் பெருமாள் ஆச்சரியமாக அனுபவிச்சுட்டு இருக்கார், கூடவே சேர்ந்து கானம் எப்படி இருக்கும் பாருங்கோ. அந்த இடமே எப்படி ரம்யமாக இருக்கும் பாருங்கோ. அந்த ராகத்தை அதில் லிஸ்ட் பண்ணுறா. நாட்டாரப்பி பூபால பிளகரி மாயாமாளவ கௌளை அசாவேரி சாவேரி சுத்த சாவேரி தேவகாந்தாரி தன்யாசி பேகட ஹிந்துஸ்தானி காப்பித்தோட்டி நாட்டகுறிஞ்சி ஸ்ரீராக சகான அட்டான சாரங்கி தர்பார் பந்துவராளி வராளி கல்யாணி பூரி கல்யாணி யமுனா கல்யாணி ஹுசேனி ஜஞ்சோடி கௌமாரி கன்னட கரகரப்பிரியா கலஹம்ச நாத நாமக்ரியா முகாரிதோட்டி புன்னாகவராளி காம்போதி பைரவி
எதுகுல காம்போதி ஆனந்த பைரவி சங்கராபரண மோகன ரேகுப்தி சௌராஷ்டிரி நீலாம்பரி குணக்கிரியா மேககர்ஜனி ஹம்சத்வனி சோகவராளி மத்தியமாவதி செஞ்சுருட்டி சுருட்டி திஜாவந்தி மலையாம்பரி காபி பரசுதநாசுரி தேசிகதோட்டி ஆகிரி வசந்தா கௌளி சந்து கேதார கௌளை கனகாங்கி ரத்னாங்கி கானமூர்த்தி வனஸ்பதி வாச்சஸ்பதி தானவதி மானரூபி சேனாபதி ஹனுமத்தோட்டி தேனுகா நாடகப்பிரியா கோகிலப்பிரியா ரூபவதி காயகப்பிரியா வகுலாபரணம் சக்கரவாகம் சூரியகாந்தி ஹாட்டகாம்பரி ஜங்காரத்வனி நட்டபைரவி கீர்வாணி ஹரிகாம்போதி தீர சங்கராபரண நாகானந்தினி யாகப்பிரியா. இப்படி 72 மேளகர்த்தா ராகங்களால் பெருமாளுக்கு தினமுமே அஞ்சலி நடக்கிறதாம் திருமலையில். ஒரு பக்கம் புஷ்பாஞ்சலி, ஒரு பக்கம் ராகாஞ்சலி. பெருமாள் பரமானந்தம் திருமலையில். அந்த ஆனந்தமான வெங்கடேஸ்வர சுவாமி நம் வாழ்க்கையிலேயும் நமக்கும் ஆனந்தங்களை பொங்கி வழங்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அமைவோம். நாளைக்கு திருவேங்கடமுடியானுடைய ஆச்சரியமான அபிஷேகம் எப்படி நடக்கிறதுன்னு பார்ப்போம்.